வருங்கால அரசு அதிகாரிகளே டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் இப்போ நமக்கு மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு சில ஹிந்தி வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் தெரியாம நம்ம தப்பா போட்டுருந்தோம். அதனால என்னென்ன ஹிந்தி வார்த்தைகளுக்கு என்னென்ன பொருள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி புதுவிதமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. இப்போ சர்வோதயா அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல், அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்றது பொருள். ஆவாஸ் அப்படின்னா நமக்கு ஹவுஸ், அதாவது வீடு அப்படின்றது பொருள். மித்ரா அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்டு, நண்பர் அப்படின்றது பொருள். அது மாதிரி யுவா அப்படின்னா நமக்கு யூத்ஸ், அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா யூத்ஸ், அதாவது இளம் தலைமுறை அப்படின்றது பொருள். அந்த மாதிரி நமக்கு அந்தியோதயா அப்படின்றது அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நலிவடைந்தோரின் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷி அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்ஷா அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி, பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஜன் ஜாத்தியா அப்படின்னா நமக்கு ட்ரைபல் சம்பந்தப்பட்டது, அதாவது பழங்குடியினர் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வாயா அப்படின்னா நமக்கு சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமகன்களுக்கான திட்டங்கள் பொருள். அது மாதிரி ஜல் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இந்த மாதிரி நிறைய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்டுருங்க. தேங்க்யூ.